ரொம்ப ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி நடந்தது. எங்கள் பொண்ணுங்களோட கேரக்டர் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. எனக்கே தெரியாமல் ரொம்ப லவ் பண்ணிட்டேன்டா அவளை. பொண்ணுங்க சைக்காலஜி தான் அப்படி தான்டா. எங்கே பாசம் இருக்கோ அங்கே தான் கோவம் எல்லாமே வரும். இப்போ கோவப்படுற அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு நார்மலாக தானே பேசியிருப்பா. அதுக்குன்னு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சண்டை போட்டா எப்படி? அதான்டா கேர்ள்ஸு குட்டி குட்டி விஷயத்துக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சரி அம்மா பேசினியா இல்லையா அவகிட்ட? கோச்சிட்டு போயிட்டாலே பிளாக் பண்ணிட்டாளா? சப்மிட் பண்ணிட்டேன். செக் பண்ணிட்டு என்ன சொல்ல வரணுமா? சரி ஓகே. நான் டுமாரோ உங்களுக்கு நான் மெயில் அனுப்புகிறேன். ஓகேவா? சரி ஓகே. சொல்லுடா, என்ன கூப்பிட்ட பார்க்கணுன்னு? பேசு ஃபோன் பேசு. சொல்லு, பேசிட்டேன். பேசி முடிச்சுட்டு வா. பேசிட்டேன். பேசி முடிச்சுட்டு வா ஃபஸ்ட்டு. பேசிட்டேன்டா, சொல்டா. உனக்குலாம் இப்போ தான் நான் கண்ணுக்கே தெரிஞ்சிருக்கேன். இப்போ எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷனாக எந்த கோவத்தில் என் மேலே காட்டிகிட்டு இருக்க? இப்போல்லாம் கண்டுக்கவே மாட்டேறியே. என்ன நான் என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன்? முன்னெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுவேன் போவ கேட்பேன். நான் ஃபோன் பண்ணாலே பிஸி தான் வருது. ஸ்பீக்கிங் டு சம்மர் எல்ஸ் தான் வருது. நான் என்ன பண்ண முடியும்? செகண்ட் லைனில் வந்தாலும் கண்டுக்கல சார். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க போல. நான் கண்டுக்கலாம், நீ திரும்ப கூப்பிட மாட்டியா? எத்தனை வாட்ரா அவனை கூப்பிடுறது? காலேஜ் எடுத்து பாரு. ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை இல்லை, ஆன்லைனில் தான் இருக்க. இப்படி யார் கூட அந்த தான் பேசுவேன் எனக்கு ஒன்றும் தெரியல. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ போடுற ஸ்டோரியிலேருந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேருந்து ஒரே ஜாலியாக தான் இருக்கீங்க. இப்போ என்ன? சரி அதை விடு. அப்புறம் சார் லெவலில் எப்படி போயிட்டுருக்கு? என்னை வெறுப்பேத்துறியா நீ? என்னடா நீ தான் லவ் பண்ண சொல்லி ட்ரெயினாக விட்டுட்டு இருக்கிய ஸ்டேட்டஸில். என்னாச்சு? என்னதான் ஆச்சு? யாருமே எனக்கு உண்மையாகவே இருக்க மாட்டாங்க. ஏன் நீ இருந்தியா எனக்கு? இன்னொருத்தி வந்து என்னை விட்டு போயிட்டா தானே? மது நம்ம ஃப்ரெண்டு மது. 1000 இருந்தாலும் நான் உங்ககிட்ட பேசணுனாலும் நீ என்கிட்ட பேசணும். நம்ம அவ்வளோ அப்படியே பழகிருக்கோம். நம்ம அதனால தானே இவ்வளோ தூரம் வந்தேன் மனக்கிட்டு. விட்டு போயிருவியோன்னு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தேடி ஓடி வந்தேன். அந்த மாதிரி கால் எடுக்காம இல்லை. அப்போ எனக்கு என்னதான் பிரச்சனை கேட்கவே மாட்டியா சரி நீ? சொல்லுடா, கேட்குறேன்டா, சொல்லுடா. என்ன ஆச்சு? நான் சொல்லி தான் நீ கேட்கணும்னா நான் சொல்லவே தேவையில்லை. ஏய் சொல்லு, அதுக்காக தான் வந்திருக்கேன். சொல்லு, ஓவரா பண்ணாத. என்ன ஆச்சு? என்ன பண்ணாவ? ரொம்ப ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி நடந்தது. எங்கள் பொண்ணுங்களோட கேரக்டர் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. எப்படி தான் நான் எனக்கே தெரியாமல் ரொம்ப லவ் பண்ணிட்டேன்டா அவளை. அவன் என்ன சைக்கோ பிஹேவ் பண்ணா இப்போ? இல்லை, ஒரு நாள் மீட் பண்ண போகும்போது கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன். அதுக்கு என்னன்னா எப்படி நீ லேட்டாக வந்து இப்படி பண்ண இது பண்ண இல்லை, எப்படி தான் இப்படி இருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல. சார் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய் பொண்ணுங்க சைக்காலஜி தான் அப்படி தான்டா. எங்கே பாசம் இருக்கோ அங்கே தான் கோவம் எல்லாமே வரும். புரியுதா? நான் நம்மளே மீட் பண்ணியிருக்கோம். நிறைய டைம் நான் லேட்டாக வந்திருக்கேன், நீனும் நிறைய டைம் லேட்டாக வந்திருக்கு. அதுக்காக நம்ம சண்டை போட்டா இருந்தோம். ஏய் நம்மளுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் வேற. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டா, நம்ம எவ்வளோனா பண்ணிக்கலாம். பட் உன் லவ் பண்ணுற பொண்ணு சரியா, அவள் வந்துட்டு இது எக்ஸ்பெக்ட் பண்ணுவா, இது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவா. அது நடக்காமல் போகும்போது அதை வந்து அவள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறா கோவத்தில். அவளை தானே தவிர அவளை வெறுப்பை ஒன்றும் காட்டல. ஒன்றும் அவள் கோவப்படுறா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்று நார்மலாக தானே பேசியிருப்பா. அதுக்குன்னு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சண்டை போட்டா எப்படி? அதான்டா கேர்ள்ஸு குட்டி குட்டி விஷயத்துக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சரி விடு. சரி லாஸ்ட் என்ன தான் ஆச்சுன்னு சொல்லு. இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க? நான் ரொம்ப நாள் கழிச்சு அந்த பொண்ணை மீட் பண்ணேன். பீச்சுக்கு போனேன். ஒரு சின்ன விஷயம் தான், எதுவுமே நடக்கல. ஐஸ் வாங்கிட்டு வர சொன்னேன். ஆரஞ்சு கலர் ஐஸ் கேடு. நான் பச்சை கலர் ஆரஞ்சு கலர் ஐஸ் இல்லை, பச்சை கலர் ஐஸ் தான் இருக்குன்னு வாங்கி கொடுத்தேன். அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. சிரிக்கிற பத்தியா? ஏய் நீ வேணாம், நான் எதுவும் பேசுறேன். சரிடா சொல்லுடா. சரி பச்சை கலர் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். சொல்லு, என்ன சொன்னா? நீ இல்லை, நான் எதுவும் சொல்ல விடு. ஐயோ வந்துருச்சுடா. பச்சை கலர் ஆரஞ்சு கலர் சொல்லு கோவப்படாது. இப்போ என்னை பார்த்தா உனக்கு நக்கலாக இருக்கா உனக்கு? நான் எவ்வளோ ஃபீலாக வந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட தானே சொல்லணும் வந்தேன். நான் வேற யார்ட்டா போய் இப்போதான் சொல்றேன். உனக்கு நான் கண்ணுக்கு தெரிஞ்சதான்னு கேட்குறேன்.
அதான் கேட்டுட்டு தான் இருக்கேன், சொல்லு. எல்லாத்தையும் கேட்குறேன்ல, சொல்லு. அது ஐஸ் இல்லைங்கிறதுக்கு ஒரு ஒரு குத்தமா? அதுக்கு போயிட்டு எப்படி இந்த ஐஸை வாங்கிட்டு வந்த? நான் பிடிச்சதுன்னா கேட்டேன், நீ எப்படி இதை வாங்கிட்டு வரலாம்? இதெல்லாம் ஒரு ரீசன் ஆயிடுது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் லவ் பண்ண. அதுக்குன்னு போயிட்டு நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்னதான் ஆச்சு சொல்லு. அப்புறம் சண்டையா? சண்டை போட்டு அது பாட்டு பைக்கில் கூட ஏறல, அப்படியே ஆட்டோ பிடிச்சி. ஏண்டா கை பிடிச்சி உட்கார வைக்க மாட்டியா பைக்கில்? தானே அப்படியே போனால் போன் விட்டுருவியா? 40 பேர் 50 பேர் எங்களே பார்த்துட்டு இருக்காங்க பீச்சில். நான் எப்படி அந்த இடத்துல போயிட்டு நான் அந்த மாதிரி நடந்துக்க முடியும்? ஏன் அசிங்கமாக இருந்துச்சா? இல்லை உனக்கு என்னடா அசிங்கம் இருக்கு? எனக்கு புரியல. அவ்வளோ பேர் முன்ன பொண்ணு தனியாக ஆட்டோ ஏறி போகிறானா, அவளுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த இடத்துல? உன்னை நம்பி தான் அந்த பொண்ணு வந்துச்சு. இல்லை 40 பேரை நீ பார்ப்பியா? உன் டீசென்ட் நீ பார்ப்பியா? அதில் உன் கௌரவம் பார்ப்பியா நீ? அதில் பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருக்கோம் அந்த ஆட்டோவில் ஏறி. கூப்பிட மாட்டியான்னு ஏக்கப்பட்டு தானே போயிருப்போம். அதுக்கப்புறமா காலும் பண்ணல, அது நான் கூப்பிட்டேன். மனசுக்குள்ளே கூப்பிட்டுக்கிட்டியா? கை பிடிச்சி கூப்பிட மாட்டியா? அப்படி என்னதான் ஸ்டேட்டஸ் பார்ப்பியோ தெரியாது. 40 பேர் பார்த்தாங்களாம். அப்போ அந்த பொண்ணு மனசு எப்படி இருந்திருக்கும்? 40 பேர் முன்னாடி ஆட்டோ ஏறி போயிருப்பால. பாடா நீ பண்ணுறது ரொம்ப தப்புடா. எதுவுமே திங்க் பண்ணாமல் அப்படியே போய் விழுந்துடுற. இது எத்தனாவது லவ் சொல்லு? 3வது லவ். தேவையா? ஃபஸ்ட்டு பண்ண சரி ஓகே, 2வது பண்ண ஓகே, திருந்த மாட்டியா? மறுபடியும் 3வது போய் விடுற. ஃபேமிலி பற்றி யோசிச்சு பார்த்தியாடா? சொல்லு. நீ தான் வீட்டுக்கு முதல் பையன், ஏர்ன் பண்ணணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு தாட்டே இல்லையா? எவ்வளோ வருஷம் தான் உனக்கு அவங்களே சோறு போட்டுட்டு இருக்க போகிறாங்க சொல்லு. புரிஞ்சுக்கோடா, உனக்கு தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அவளுக்கும் கல்யாணம் ஆகிற ஏஜ் வரப்போகுது. நீயும் இப்படி சுற்றிட்டு இருந்தா என்ன நினைப்பாங்க வீட்டில்? சொல்ல. தினமும் என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். வாழ்க்கையை சீரியஸாக எடுத்துப்போ. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பானிபூரி சாப்பிடுவாங்க. இவனை கொன்னுடலாமா? சரி டென்ஷன் ஆகாத, நான் இருக்கேன்ல. ஒரு விஷயம் சொன்னியா? நான் உன்னை நம்பி தான் நான் வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட பேச தான் நான் வந்தேன். நீ நக்கல் அடிக்காத. நான் ஆல்ரெடி ரொம்ப டென்ஷனில் இருக்கேன். நான் நக்கல் அடிக்கல, எங்க பாரு. சிரிக்காத. சிரிக்கல. ஏய் என் ஃப்ரெண்டுடா. சரி அம்மா பேசினியா இல்லை அவகிட்ட? கோச்சிட்டு போயிட்டாலே. பிளாக் பண்ணிட்டாளா? இதுக்கு அழுவியா? இங்க பாரு, விட்டுற அவெல்லாம் இன்னொருத்தையும் பார்த்துக்கலாம். நான் அழுகல. கண்ணு வைக்குதா? அது நான் சண்டை வந்தாலே சரி விடு, பேசிக்கலாம் விடு. நான் சமாதானமாக தானே பேசுகிறேன். அந்த டைமில் கூட அந்த பிள்ளை ஒரு கோவமாகவே பேசுது. பாருடா, ஒரு பொண்ணு உங்கள்கிட்ட சண்டை போடுறான்னு வச்சுக்கோங்க, உனக்கு பிடிக்கலன்னா இல்லைடா, புரியுதா? அவன் மேலே வந்துட்டு அவன் வந்து எவ்வளோ கேர் வச்சிருக்கா, எவ்வளோ பாசம் வச்சிருக்கான்னு காட்டுறது. அதே ஈக்குவல் நீ அவளுக்கு கொடுக்கணும்டா, வேறு எதுவுமே இல்லை. அதனால தான் காட்டுறா. அவள் வந்து அந்த கோவத்தில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாளே தவிர உன்னால் வெறுப்பை காட்டணும், உன்னை வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணுறதே இல்லைடா. நீ தான் அதை பொதுவாக புரிஞ்சுக்கிறது எல்லாத்தையுமே. நீ கொஞ்சம் மெச்சூராக திங்க் பண்ணுடா. அவள் குழந்தைதனமாக பண்ணுறானா, அதுக்கேற்ற நீயும் குழந்தைதனமாக போவாத, மெச்சூராக திங்க் பண்ணு. சரி அவனை பிளாக் பண்ணிட்டா, அதுக்கப்புறமா அவள் உடன் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ல? வேற நம்பரும் ட்ரை பண்ணா என்ன? வேற நம்பரும் ட்ரை பண்ணலாம்லடா. உன் நம்பர் தானே பிளாக் பண்ணியிருக்கா? இல்லை எனக்கு பிடிக்கலன்னு தானே நம்பரை பிளாக் பண்ணி. அப்படிலாம் இல்லைடா. சில பேர் வந்து பிளாக் பண்ணுவாங்க, அன்பிளாக் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு டைமாக ஒரு கைண்ட் ஆஃப் லவ் தான்டா. நீ வேற நம்பரும் ட்ரை பண்ணலாம்ல, அட்டன் பண்ணலாம்ல. என்ன மொபைல் வேணுமா? அதெல்லாம் வேணாம்டா. நான் ஃப்ரெண்டுடா, அதுவும் நான் பொண்ணு, அவளும் பொண்ணு. பொசஸ் ஆகி பெரிய பிரச்சனை ஆகி அதுவே உங்களுக்குள்ளே வேற மாதிரி போய் முடியலாம். இங்கே பாரு, நீ இப்போ ஹாப்பியாக இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்குது, அவ்வளோ தான். நான் உன் ஃப்ரெண்ட் ஓகேவா? உனக்காக எப்போவுமே உன் கூட இருப்பேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சரியா? இதெல்லாம் வேணாம்டா. நீயே வந்துட்டு நார்மலாக உன் ஃபோனை ட்ரை பண்ணு, இல்லை மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணு. நார்மல் அப்படியும் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நீ டேரெக்டாக அவளை பார்த்து பேசுறது நல்லதுன்னு நினைக்கிறேன்டா. சரியா? புரியுதா? சரி ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ என்கிட்ட பேசினாலும் சரி நான் அவாய்ட் பண்ணாலும் சரி, நான் உனக்கு ஃப்ரெண்டு தான் சரியா? மனசை கண்டதை போட்டு குழப்பிக்க. பாய். லைஃப்ல எல்லா உறவுமே கிடைச்சிடும் நமக்கு. அம்மா அப்பா மனைவி குழந்தைங்க எல்லாமே கிடைக்கும். ஆனால் ஒரு நல்ல நண்பன் கிடைக்கவே மாட்டான். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், ஒரு நல்ல நண்பன் கிடைக்கிறது. மது சாரி மது. இருக்குதா?
இல்லை ஒரு நாள் நான் உன்னை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு ஏதோ பண்ணி நான் ஃப்ரெண்ட்ட சாரி கேட்டியா? போ பாய்.